இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் இன்னைக்கு அமெரிக்காவோட காலில் விழுந்து இந்த நெத்தன்யாகு பேன் மாதிரி 1000 வேலை பார்த்து கொண்டிருக்கான். அவன் பார்க்குற வேலை எங்களுக்கு என்னென்று எங்களுக்கு உண்மையாக இது வரைக்கும் விளங்காம இருக்கு. சைனா இன்றைக்கு வெளிப்படையான ஒரு அறிவிப்போடு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஈரானோட ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம், ஈரானுக்கிட்ட இருக்கிற கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்குவோம். இதை கேள்வி கேட்கறதுக்கு அமெரிக்கா ஆறா நியூ டில்லி மாஸ்கோ கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கி. நியூ டில்லி எண்ணெய் வாங்குவதன் கூட ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மேம்படுது. அணுசக்தி மூலமாக எரிபொருளை தயாரிக்கலாம், அணுசக்தி மூலமாக ஒரு பொருளினுடைய இயக்கத்தை உருவாக்கலாம், அணுவில் இருந்து வெளியாகிற சக்திகளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். ஒரு வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்க தெரிஞ்ச இஸ்ரேலுக்கு 10 கிலோமீட்டர் அகலமும் 40 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு துண்டு நிலப்பரப்பான காசாவை கைப்பற்ற முடியவே இல்லை. அப்படி என்பதுதான் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக எழுதியிருக்கிற மிக முக்கியமான வரலாறாக இன்று வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கே. ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் தோல்வியின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கே. இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான நாடாக இல்லை. இஸ்ரேல் மொத்தமாக தன்னுடைய நிம்மதியை இழந்து விட்டது. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். உலகத்தில் நடக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். நம்புறேன் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நாம போகலாம். அந்த அடிப்படையில் ஈரான் பொருளாதார உடன்படிக்கை ஒன்றில் பாகிஸ்தானோட கைச்சாத்திட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 6543 கிலோமீட்டர் நீளமான ட்ரெயின் வழி போக்குவரத்து மூலமாக எண்ணெய் அதனோடு சேர்ந்து ஏனைய அனைத்து உற்பத்தி பொருட்களையும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்காக இந்த ட்ரெயின் வலையமைப்பை 3 நாடுகளுக்கு இடையில செய்யறதுக்காக பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடும் கைச்சாத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பாகிஸ்தான்ல செய்யற உற்பத்தி பொருட்களை ஈரானுக்கும் ஈரான் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் வழியாக அசர்பைஜான் வழியாக ரஷ்யாவுக்கும் இந்த ஏற்றுமதி பொருட்கள் செல்ல போகுது. அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய அடியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போக்குவரத்து பாதையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும் ITI அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 3 நாடுகளினுடைய தலைநகரங்கள் இருக்கிற முதல் எழுத்துக்களை கொண்டுதான் இந்த ட்ரெயினினுடைய இந்த ப்ராஜெக்டினுடைய பேரை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஐ என்கிற முதல் எழுத்து குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத். அதே போன்று டி 2வது எழுத்துல இருக்கிறது தெஹரான் நகரத்தை குறிப்பிடுது. அதே போன்று 3வது இடத்துல இருக்கிற ஐ இஸ்தான்புல் நகரத்தை குறிப்பிடுது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் போக்குவரத்து ஒப்பந்தத்தில் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கைச்சாத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த பொருளாதார திட்டத்தினூடாக கடல் வழி மூலமாக பொருளாதாரத்தை மேற்கொள்ற இந்த 2 நாடுகளுக்கும் $10 பில்லியன் அதிகமான வளமையான பொருளாதார நடவடிக்கைகளின் போது அவங்க பெற்றுக்கொள்ற ஈட்டிக்கொள்ற லாபத்தை விட அதிகமான லாபத்தை இது ஈட்டிக்கொள்ளுது. அப்படிங்கிறது முக்கியமான விடயம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சைனா இன்றைக்கு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஈரானோட ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம், ஈரானுக்கிட்ட இருக்கிற கச்சா எண்ணெயை நாங்க வாங்குவோம். இதை கேள்வி கேட்கறதுக்கு அமெரிக்கா ஆறால் அப்படின்னு கேட்கிற மாதிரி சைனா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி ஒன்று இன்றைக்கு முன் வச்சிருக்காங்க உலக அரங்கில். அப்படிங்கிறது முக்கியமான விடயங்கள் உண்டாகி தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்து கொண்டு வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைன் ரஷ்யா யுத்தம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டு வருது. இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தின் போது ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார தடைகள் விதிச்சிருந்தாலும் இந்தியா ரஷ்யாவை தாங்கி பிடிக்கிற ஒரு நாடாக இருந்துச்சு. அப்படிங்கிற காரணத்தால இந்தியா மேல இப்ப அமெரிக்கா நிறைய வரிகளை போடுறதுக்கு முக்கியமான காரணமாக இது இருந்து கொண்டிருக்கு. அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் வந்திருக்கு. அதாவது ட்ரம்பினுடைய உதவியாளரான ஸ்டீஃபன் மில்லர் கருத்தொண்ட தொலைக்காட்சிகளுக்கு வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, நியூ டில்லி மாஸ்கோ கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கு. நியூ டில்லி எண்ணெய் வாங்குவதன் ஊடாக ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மேம்படுது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மேம்படுவதன் காரணத்தால உக்ரைனுடனான போர்ல ரஷ்யா இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு இந்தியாவும் ஒரு காரணமாக இந்தியா மேலே நாம பொருளாதார தடை போட வேண்டும் அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்கார் ஸ்டீவன் மில்லர். அதாவது சொல்லப்போனா இது அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உண்டாகும். இது இன்றைக்கு கருத்தில் கொள்ளப்படுவதாக இவ்வாறான விடயங்கள் பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்களை இந்த நாடுகள், இந்த வளைகுடா நாடுகள் நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் நாம குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய விடயம், 12 நாள் யுத்தம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில நடந்திருந்துச்சு. அந்த அடிப்படையில் இப்ப ஈரானினுடைய விவகாரத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளரான இஸ்மாயில் பகாயி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, IAEA
அப்படிங்கிற அமைப்பை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கார். IAEA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 1957ஆம் ஆண்டு 180 நாடுகள் கொண்ட ஐநா சபையில அணுசக்தியை நாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்ல, பயன்படுத்தணும். ஆனா அது நல்ல முறைக்கு நாம பயன்படுத்தணும். எப்படி நல்ல முறைக்கு பயன்படுத்தலாம்? இன்னைக்கு அமெரிக்கா 2 நீர்மூழ்கி அணுசக்தி கப்பல்களை ரஷ்யா போர்டர்ல நிலைநிறுத்தி வச்சிருக்காங்களே, அது எப்படி நீர்மூழ்கி அணுசக்தி கப்பல் அதுக்கு பேர் வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அணுசக்தி மூலமாக எரிபொருளை தயாரிக்கலாம், அணுசக்தி மூலமாக ஒரு பொருளினுடைய இயக்கத்தை உருவாக்கலாம், அணுவில் இருந்து வெளியாகிற சக்திகளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யலாம், அணுவில் இருந்து வெளியாகிற சக்திகளை பயன்படுத்தி நிறைய விடயங்களுக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் IAEA அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கமும் இதுதான். ஆக ஒரு நாட்டில் குண்டு போடுறதுக்கு தான் அணுசக்தி பயன்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அதை விட நிறைய நல்ல விஷயங்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் ஈரானினுடைய நட்டான்ஸா இருக்கலாம், ஏனைய அணுசக்தி நிலையங்களாக இருக்கலாம், இவை எல்லாமே IAEA இன் கீழே, அதாவது அவர்களுடைய கட்டளை சட்டத்தின் கீழே எவ்வாறெல்லாம் மக்களுக்கு நல்ல விடயங்கள் அணுசக்தி மூலமாக நம்ம கொடுக்கலாமோ அந்த அடிப்படையில் அணுசக்தி மூலமாக கொடுத்து நாட்டை முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளை உண்டாகும். இந்த அணுசக்தியை நாம பயன்படுத்த அமெரிக்கா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஈரான் அணுசக்தியை செய்யும், அணுசக்தி ஊடாக ஈரான் முழு நாட்டையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்த்துருவாங்களே. இதுதான் அமெரிக்காவினுடைய பிரச்சனை, இதுதான் இஸ்ரேலினுடைய பிரச்சனை. என்னன்னா, ஈரானினுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக இல்லாம ஆக்குறதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய 2 நாடும் சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை இந்த IAEA அப்படிங்கிற அமைப்பு கண்டிக்கல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இவருடைய மிக முக்கியமான கூட்டம். என்னன்னா, நாங்க அணு ஆயுதத்தை எந்த ஒரு நாட்டுக்குமே எதிராக நாங்க பயன்படுத்தல, எந்த ஒரு நாட்டுக்குமே அச்சுறுத்தலாக பயன்படுத்தல, மக்களுக்கு எதிராக நாங்க பயன்படுத்தல. ஆக எப்படி இதை IAEA அமைப்பு அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான அணுசக்தி தாக்குதலுக்கு எதிராக அவங்க ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல அப்படிங்கிற ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற இஸ்மாயில் பகாயினுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் ஒன்றாகும் இருக்கு. அது மட்டும் இல்லாம IDF-க்கும் ஹமாஸிற்கும் இடையிலான யுத்தம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நாடு அப்படின்னு நமக்கு தெரியும், எவ்வளவு பெரிய டெக்னாலஜியோட இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவங்கள்ட்ட இல்லாத ஆயுதமே கிடையாது, அவங்கள்ட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு டெக்னாலஜியை வழங்கி கொண்டிருக்கிற நாடு. சேட்டலைட் ஊடாக இன்னைக்கு ஸ்டார்லிங் வலையமைப்புல இருந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குது அப்படிங்கறத கண்காணிக்க தெரிஞ்ச இஸ்ரேலுக்கு 10 கிலோமீட்டர் அகலமும் 40 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு துண்டு நிலப்பரப்பான காசாவை கைப்பற்ற முடியவே இல்லை. அப்படி என்பதுதான் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக எழுதியிருக்கிற மிக முக்கியமான வரலாறாக இன்று வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலிய முன்னாள் காவல் படை அதிகாரிகள், இஸ்ரேலில் இருக்கிற மிக முக்கியமான, அதாவது இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான 3 வலையமைப்புகள் இருந்து 600க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த 3 வலையமைப்புகளும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா IDF, அதே போன்று மொசாட், அதே போன்று ஷின்பெட், இந்த 3 அமைப்புகளுமே இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த 3 அமைப்புகளையும் இருக்கிற மூத்த அதிகாரிகள் ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் தோல்வியின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கு, இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான நாடாக இல்லை, இஸ்ரேல் மொத்தமாக தன்னுடைய நிம்மதியை இழந்து விட்டது, இஸ்ரேலியர்களுக்கு இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான நாடு இல்லை, இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் இன்றைக்கு நிரூபிச்சு கொண்டிருக்காங்க. ஆக இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹமாஸ் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருவதை பார்த்த இந்த இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் இன்னைக்கு அமெரிக்காவோட காலில் விழுந்து, இந்த நெத்தன்யாஹு பேயன் மாதிரி 1000 வேலை பார்த்து கொண்டு இருக்கான், அவன் பார்க்கிற வேலை எங்களுக்கு என்னென்று எங்களுக்கு உண்மையா இது வரைக்கும் விளங்காம இருக்கி, தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேலினுடைய மூத்த ராணுவ தளபதிகள் உட்பட்ட இந்த குழுவை 600க்கும் மேற்பட்டவங்க ஒரே கடிதத்திலே சைன் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறா. எவ்வளவு ஒரு இக்கட்டான கட்டத்தில் இந்த யுத்தம் இஸ்ரேலை பாதிச்சு கொண்டிருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விடயம். நாம என்ன சொல்ற கருத்துக்கள் இது நம்ம வாயால நம்ம வாய்க்கு வரதில்லை, நாம சொல்லலங்க. இந்த கருத்து அக்கார்டிங் டு தி ஜெருசலம் போஸ்ட், அதாவது இஸ்ரேலினுடைய மீடியா இன்றைக்கு வெளியிட்ட கருத்தாக இந்த கருத்து இன்றைக்கு காணப்படுது. அடுத்து பார்த்தோம்னா காசாவினுடைய நிலவரம் இப்ப நம்ம சொல்றதை விட, நம்ம வர்ணிக்கிறதை விட, நம்ம பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்களை விட, நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்ச கஷ்டங்களை விட, நம்முடைய முன்னோர்கள் அனுபவிச்ச கஷ்டங்களை விட
இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் இந்த உலகம் அனுபவிச்ச கஷ்டத்தை விட கடுமையான கொடூரமான கஷ்டத்தை காசாவினுடைய மக்கள் அனுபவிச்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதார அமைச்சகம் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. காசாவினுடைய ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 வயோதிபர்கள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இறந்திருக்காங்க அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 180 பேர் சாப்பாடு இல்லாம இறக்கக்கூடிய ஐசியூ, நம்முடைய பாசையில சொல்லணும்னா ஐசியூல இருந்து கொண்டிருக்காங்க. அதுக்குரிய வசதிகளும் அவங்ககிட்ட இல்ல. இதுல 93 குழந்தைகள் ஒருவேளை சாப்பாடு இல்ல. மக்கள் நீர் இல்லாம உணவில்லாம தத்தளிச்சு கொண்டிருக்கோங்களே. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் வச்சு ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுல நடக்கிறது இனப்படுகொலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு கங்கட்டு போய்த்தா என்னன்னு தெரியா, என்னத்தை நினைச்சு அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி நமக்கு வழங்கலைங்க. காசாவினுடைய மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவங்களோ காசாவில் இனப்படுகொலையை நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இதெல்லாம் மனசு வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுங்க. அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கிட்ட சொல்லியிருக்காராம், நீங்க உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இஸ்ரேல்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க உத்தம புத்திரர் மாதிரி தானே, எல்லாரும் கொடுக்கறதுக்கு வாரி வழங்குற வள்ளல் மாதிரி தானே. இருக்கிற குழந்தைகளை பொட்கன் வச்சு இன்னைக்கு கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவினுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, ஹமாஸோட நீங்க பேச்சுவார்த்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களோட நேருக்கு நேர் நின்று டேபிள்ல நீங்க குந்தணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் 250 ட்ரக்குகள் உணவுப் பொருட்கள் காசாவிற்குள்ள வரணும், காசாவினுடைய மக்களுக்காக வரணும். தொடர்ச்சியாக இதை நீங்க கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஹமாஸ் எந்த அளவுக்கு பலத்தோடையும், பலம் அப்படிங்கிறத விட இது மன உறுதி. இந்த மன உறுதியை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே நாம நிரூபிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மன உறுதியோட இந்த மக்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்காங்க. 250 ட்ரக் வந்தா மட்டும்தான் உங்களோட நாங்க பேச்சுவார்த்தை வருவோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சலுகைகளும் எங்களுடைய மக்கள் சாப்பிடுறதை தான் உங்களுடைய கைதிகளும் சாப்பிடணும். எங்களுடைய கைதிகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிஷன்ஸ் நாங்க உங்களுக்கு வெப்பம். மொத்த காசாவுக்கும் நீங்க மருந்து பொருட்கள் அனுப்பினீங்க அப்படின்னு சொன்னா தான் அவங்களுக்கும் அந்த மருந்து பொருட்கள் போய் சேரும் அப்படிங்கிறதையும் நாங்க இந்த இடத்துல சொல்லிக் கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு துயரங்கள், இவ்வளவு துன்பங்கள் காசா மக்கள் பட்டு கொண்டிருந்தாலும் பாலஸ்தீனத்திற்காகவும் காசாவிற்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வர அவர்களுடைய மனநிலையும் மன உறுதியையும் இந்த உலகம் பார்த்து இன்னைக்கு வியந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் அல் கசாம் பிரிகேட் இன்னைக்கு முக்கியமான தாக்குதல் ஒன்றை செஞ்சிருக்காங்க. கிழக்கு காசா பகுதியில் தூஃபா சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஹாஷிமியா பள்ளிவாயலுக்கு அருகில வந்து இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய வாகனங்களும் தொடரணி பேரணி ஒன்று வந்திருக்கு. அந்த பேரணியை குறி வச்சு வளைச்சி இருந்து மோட்டார் ஷெல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க எல்லாருமே வந்து செதறி ஓடி இருக்காங்க. கீழே கொட்டுன சில்லர் எப்படி செதறும் அப்படி அவங்க எல்லாரும் இன்னைக்கு செதறி ஓடினாங்க அப்படிங்கிறது அல் கசாம் உத்தியோகபூர்வமாக இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறதும் முக்கியமான விடயங்களோட எது எவ்வாறாக இருந்தாலும் காசாவினுடைய மக்களும் காசாவினுடைய போராளிகளும் சுதந்திர பாலஸ்தீனம் எங்களுக்கு கிடைக்காமல் இந்த யுத்தத்தில் இருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுபட மாட்டோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதாவது ஜனநாயக முறையிலே இஸ்ரேலினுடைய தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து உலக நாடுகளும் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்கணும். பாலஸ்தீனம் என்கிற ஒரு சுதந்திர தேசம் உருவாக்கப்பட வேண்டும். 2 ஸ்டேட் கொள்கை, இஸ்ரேலுக்கு ஒரு நாடு பலஸ்தீனுக்கு ஒரு நாடு கிடைக்க வேண்டும் அப்படி என்பதே ஹமாஸினுடைய நோக்கமாக இருக்கு. ஆக இதை தொடர்ச்சியாக இந்த முழு உலகமும் மேற்கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப நம்ம எல்லாருக்குமே பிறந்திருக்கு. ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் இப்ப பாலஸ்தீனத்தை ஆதரிக்க தொடங்கினத்திலிருந்து இந்த நம்பிக்கை முழு உலகத்திலேயும் பிறந்திருக்கு அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. இது நிறைவேறணும். நிறைவேறுவதற்காக இறைவனிடத்தில் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றிகள்.